நிறைய பேர் வாய் திறந்துக்கிறாங்க அரிசின்னு ஒண்ணு. அப்படியே பாத்தீங்களா, ஒரு 3,60,000 காடு, ஒரு காடுக்கு 20 கிலோ, என்ன ஆச்சு? 7,20,000 கிலோ ஆகுதா? 72 லட்சம் கிலோ. ஆமா, ஒரு கிலோக்கு சும்மா ஒரு 5 ரூபான்னு போனா 13 7 35 3,5 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 40 கோடி தான், வேற ஒண்ணும் இல்லை, பெருசா இல்லை. சாப்பிட்டு கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில ஒரு கிலோவுக்கு 5 ரூபாய் கமிஷன் வைக்கப்பட்டது. முட்டை வாங்கி கொடுக்கறதுல கூட கமிஷன் வச்சுக்க, எல்லாத்திலும் கமிஷன் கவர்மெண்ட். இன்னும் அதெல்லாம் தொடர்ந்துட்டே இருக்குது. அதனால இப்ப புதிதாக வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனையில நேரடியாக தலையிட வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பணத்துக்கு பதிலாக அரிசி போடுறேன்னு சொல்றீங்க. எனவே இந்த இலவச அரிசி வழங்குவதில் எந்த விதமான முறைகேடும் ஊழலுக்கும் இடமளிக்காமல் தரமான அரிசியை தங்குதடையின்றி மாதந்தோறும் மக்களுக்கு வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்த இலவச அரிசி வழங்கக்கூடிய இந்த இதுல இப்ப புதிதாக வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் கூட நேரடியாக தலையிடுவாங்க. ஏன்னா கடந்த காலத்துல இலவச அரிசியில ஒரு கிலோவுக்கு கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில ஒரு கிலோவுக்கு 5 ரூபாய் கமிஷன் வைக்கப்பட்டது. முட்டை வாங்கி கொடுக்கறதுல கூட கமிஷன் வச்சுக்க, எல்லாத்திலும் கமிஷன் கவர்மெண்ட். இன்னும் அதெல்லாம் தொடர்ந்துட்டே இருக்குது. அதனால இப்ப புதிதாக வரக்கூடிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி பிரச்சனையில நேரடியாக தலையிட வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இது சம்பந்தமா துணைநிலை ஆளுநர் அவர்கள் இங்க புதுசா பொறுப்பேற்ற பிறகு அதிமுக சார்பில் நிச்சயமாக அவரை சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து, இந்த அரசாங்கத்தினுடைய முறைகேடுகள், தவறுகள், நிதி கசிவுகள், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து அதிமுக சார்பில் நாங்க எடுத்துரைக்க இருக்கிறோம். இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் துவக்கப்பட இருக்குது. பிஜேபி சம்பந்தமா அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களால் பல்வேறு விதமான பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து செய்தி வருது. இதுல அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த அரசு மாதிரி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும். ஏன்னா நடந்து வரக்கூடிய இந்த ஒரு மாத செயல் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறுவதற்கும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை போவதற்கும் ஒரு சில அரசியல் கட்சிகள் இதை பயன்படுத்தி கொண்டு ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருப்பதும், ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட்டணி கட்சிகளே கைட்டு விட்டுக் கொண்டு வேறு கட்சியோடு துணையோடு ஆட்சி மாற்றம் செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருப்பதா தெரியுது. இது புதுச்சேரி இதே நிலை நீடித்தா புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனாலதான் நாங்க சொல்றோம், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்துக் கொண்டு ஜனநாயக ரீதியில மீண்டும் பொது தேர்தலை சந்திப்பதற்கு அவர் தயாராகும் முன்வரணும்னு கேட்டுவோம்.